நீங்க வண்டி ஓட்டும் போது ரோட்ல வெள்ளை நேரத்துல இப்படி விட்டு விட்டு கோடு போட்டிருந்தா அந்த கோடுக்கு லெஃப்ட்ல வண்டி ஓட்டுற நீங்க தேவைப்பட்டா பாதுகாப்பா அந்த லைனை கிராஸ் பண்ணலாம், ஓவர்டேக் பண்ணலாம் அல்லது யூ டர்ன் பண்ணலாம். மிக கவனமா இப்படி சிங்கிளா வெள்ளை நேரத்துல கண்டினியூஸா கோடு போட்டிருந்தா அந்த கோட்டை கிராஸ் பண்ணி நீங்க அடுத்த லேனுக்கு போக கூடாது, ஓவர்டேக் பண்ணக்கூடாது, யூ டர்ன் பண்ணக்கூடாது. உங்க லேன்லயே கியூல போகணும்னு அர்த்தம். இது பொதுவா ஷார்ப்பான வளைவுகள், ஹில் ஸ்டேஷன் ரோட் போன்ற இடங்கள்ல இருக்கும். இதுவே வெள்ளை நேரத்துல இப்படி ரெண்டு தொடர் கோடுகள் போட்டிருந்தா அந்த இடத்துல ஒரு பிசிக்கல் தடுப்பு இருக்கிற மாதிரி தான். சிங்கிள் கோடை விட இந்த மாதிரி டபுள் கோடு விசிபிலிட்டி அதிகமா இருக்கும், பார்க்கிறதுக்கும் ஈஸியா தெரியும். இந்த மாதிரி கோடுகள் இருந்தா நீங்க கண்டிப்பா லேனை தாண்டக்கூடாது, ஓவர்டேக் செய்யக்கூடாது, யூ டர்ன் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும், ஏன்னா அந்த அளவுக்கு அபாயம் அதிகம். அதே இந்த மாதிரி வெள்ளை நேரத்துல ஒரு பக்கம் விட்டு விட்டு கோடு, இன்னொரு பக்கம் தொடர் கோடு இருந்தா நீங்க வண்டியை ஓட்டுற பக்கம் எந்த முறையில கோடு இருக்கோ அதோட ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை நம்ம சொன்ன இந்த மாதிரியான கோடுகள் எல்லாம் மஞ்சள் நிறத்துல இருந்தா அதுக்கு இந்தியன் ரோடு காங்கிரஸோட பிராக்டிஸ் கோட்ல என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டிவ்னு குறிப்பிடுறாங்க. அதாவது ஒயிட் லைனுக்கு இருக்கிற ரூல்ஸோட கண்டிப்பா கட்டாயமாங்கிற வார்த்தையை சேர்த்துக்கங்க. மஞ்சள் கோட்டை தாண்டி போறையே எதிர்த்தாப்புல போறவங்களுக்கு வழி வேண்டாம். ரோடோட விசிபிலிட்டி, டிராபிக் போன்ற தன்மைகளை பொறுத்து எந்த விதமான நிறம் மற்றும் கோடுகளை பயன்படுத்தணும்னு முடிவு செய்யப்படுது.